இன்றைக்கு ஆன்மீகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சத்தியம் நிலை பெற்றிருந்த இந்த நாடை தகர்த்தெறிய வேண்டும். முதலிலே மனித குலத்தை தோற்றுவித்த இந்த பாரதத்தின் தென்கோடியார் தெச்சனத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் கலியன் வரம் பெற்று தென் திருவிதாங்கூரில் வந்தான். வந்து ஒட்டுமொத்த அஞ்ஞானத்தையும் இந்த குமரி கண்டத்தின் தென்கோடியில் தான் புகுத்தினார். இன்றைக்கு ஞானவான்களாகிய உலகத்துக்கு உதாரண புருஷர்களாகிய சான்றோர்களாகிய நாம் இந்த உண்மையை உணராமல் ஏதோ அஞ்ஞானம் என்கின்ற மாய வலைக்குள்ளே புகுந்து நம்முடைய மெஞ்ஞானத்தை உணர வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக வைகுண்டம் பகவான் எப்படி தர்மயுகமாக்கி தாரணியில் ஆளுதற்கு கர்ம கலியில் கடவுளார் வந்த கதை என்று சொல்கிறார். கடவுளார் என்றால் அண்ட சராசரங்களை தோற்றுவிப்பதற்கு முன்னாடி அனைத்து தெய்வீக சக்திகளையும் தனக்குள் ஒருங்கே கொண்டு ஏகம் ஒரு பரமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் கடவுள் என்று சொல்லுவார். அதே கடவுளார் உலகத்தை தோற்றுவிக்கின்ற போது அவரை பகவான் என்று சொல்லுகிறார். அவரைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்லுவார். அது விருத்திய நிலைக்கு வருகிறது. இப்படிப்பட்ட இறைவன் சீரான கன்னி செய்குமரி நன்னாட்டு பாரான தட்சண பரமன் முருதலத்தில் போர் மேனிமாயன் அசுர